ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த கேம்பஸுடைய லாஸ்ட் இயர் 2024க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இ ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சி ரோட்டில் ஈச்சனாரிங் கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃபில் லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுக்கான ஓப்பனிங் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 179.5, பிசி 170, பிசிஎம் 165.5, எம்பிசி 162.5, எஸ்சி 140, எஸ்சிஏ 168.5, எஸ்டி 161. அந்த ரேங்க் தான் வந்து இதனுடைய இந்த ரேங்க்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுடைய ரேங்க் வந்த பிறகு நீங்கள் இந்த ரேங்கோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ரேங்க்குள்ளே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். அதுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 168, பிசி 167.5, பிசிஎம் 164, எம்பிசி 164, எஸ்சி 149, எஸ்சிஏ 140.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏஐஎம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் இதுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 172.5, பிசி 165, பிசிஎம் 166, எம்பிசி 160.5, எஸ்சி 138.5, எஸ்சிஏ 159, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி பிடி ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம்னா 167.5, பிசி 150.5, பிசிஎம் 134, எம்பிசி 159.5, எஸ்சி 123.5, எஸ்சிஏ 120.5, எஸ்டி 164.5. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எதனோட கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 172.5 ஃபார் ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி 166.5, பிசிஎம் அதுவும் சேம் கட் ஆஃப் தான். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரேங்கை பார்க்கும்பொழுது தெரியும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400-450 ரேங்க் வந்து இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம ரேங்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது இதனால தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 166.5 பிசிக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5097. ஓகேங்களா? அதை விட நமக்கு பிசிஎம்க்கு அதிகக்கூடிய ரேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி பார்த்தீங்கன்னா 164, எஸ்சி 140, எஸ்சிஏ 150.5, எஸ்டி வந்து 124.5. சரிங்களா? அதாவது ஒரே கட் ஆஃப்ல பல மாணவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ரேங்க் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரேங்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேங்க் தான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கட் ஆஃப்லையும் 0.5 கட் ஆஃப்ல கூட 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் அப்படிங்கிறத முக்கியம். இது வந்து நம்ம அஃபீஷியலாக அனானியோட வெப்சைட்டில் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஃபில்டர் பண்ணி அனானியோட டேட்டாவிலிருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்த பிறகு நீங்கள் கட் ஆஃபை பார்த்துக்கோங்க. ரேங்க் வந்த பிறகு ரேங்கோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஈசி ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம்னா 170, பிசி 167, பிசிஎம் 161.5, எம்பிசி 163, எஸ்சி 136.5, எஸ்சிஏ 149.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐடிக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 170, பிசி 165.5, அடுத்ததாக பார்த்தோம்னா பிசிஎம் 162, எம்பிசி 164, எஸ்சி 167, எஸ்சிஏ 122.5, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 137.5. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 170, அடுத்து பிசி 169.2, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும். அடுத்தது எம்பிசி 162, எஸ்சி பார்த்தீங்கன்னா 140.5, எஸ்சிஏக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸுக்கு ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 171, பிசி பார்த்தீங்கன்னா 159, பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 164.5, எம்பிசி 165.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 135, எஸ்சிஏ எந்த ஒரு சீட்ஸும் கிடையாது, 155 பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, அதுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 169, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்கு 162, பிசிஎம் 162.5, எம்பிசி 159.5, எஸ்சி 134, எஸ்சிஏ 155.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. நம்ம ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். ஓகேங்களா. இந்த மாதிரி தமிழ் மீடியம் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரேரான கோர்ஸ் தான். அதாவது ரொம்ப ரேர், ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் நமக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 171.5 ஓப்பன் கேட்டகரிக்கு, பிசி 160, எம்பிசி பிசிஎம் பார்த்தீங்கன்னா 162.5, எம்பிசி 159.5, எஸ்சி 122, எஸ்சிஏ 127.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2024 க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த கட் ஆஃப்குள்ளே நமக்கு இருந்ததுன்னா இந்தந்த கோர்ஸ் இந்த காலேஜில் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காலேஜுடைய அனைத்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே கம்யூனிட்டி வைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களுக்கு வந்து டிஎன்இஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.